இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தலைவரே, துர்கா வந்துட்டா. துர்கா வந்துட்டாளா? அவ தனியா வந்திருக்காளா புருஷன் பாடியோட வந்திருக்காளான்னு தெரியலையே. வாங்கடா போய் பார்க்கலாம் வாங்க. நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன். என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஏய், உன்னை எல்லாம் நம்ப முடியாது. உன் போலீஸ் புத்தியை காட்டினாலும் காட்டிடுவேன். ஏய், கார்ல சூர்யா பாடி இருக்கான்னு போய் பாரு. சரி தலைவரே. தலைவரே, கார்க்குள்ள பாடி இருக்கு தலைவரே. நீ நல்லா பாத்தியாடா? பார்த்தேன் தலைவரே, சூர்யா பாடி இருக்கு தலைவரே. பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டியே. டேய், நீங்க போய் பாடி பின்பக்கமா கொண்டு வாங்கடா. இப்பவே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். போங்கடா. சரி தலைவரே, வாடா. ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு மந்திரியா இருக்கிற எனக்கே நீ தண்ணி காட்டுறியா? நீ என்கிட்ட இருந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிற உன் புருஷனோட உடம்ப இப்ப உன் கண்ணு முன்னாடி எரிச்சு சாம்பலாக்கி பழிய தீர்த்துக்க போறேன். என் புருஷனோட உயிர் இருக்கிற கிளி எங்க போச்சுனே தெரியல. அது இல்லாட்டி பூஜை பண்ண முடியாது. என் புருஷன் உடம்ப எரிச்சு உன் பழிய தீர்த்துக்க. என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் போணும். உன்னை நம்ப முடியாது. நீ ஏதாவது பிளான் வச்சிருப்ப. அதனால முதல்ல உன் கண்ணு முன்னால இந்த பாடியை எரிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நான் உன் குழந்தைய கொடுக்குறேன். என் புருஷன் என் கண்ணு முன்னால எரிஞ்சு சாம்பல் ஆகுறத என்னால தாங்க முடியாது. உனக்கு சேர வேண்டியது நான் கொடுத்துட்டேன்ல, என் குழந்தையை கொடுத்துரு. நான் தான் சொல்றேன்ல உன்னை நம்ப முடியாதுன்னு. டேய், பெட்ரோல் எடுத்துட்டு வாடா. இவ கண்ணு முன்னாடி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். சரி தலைவரே. டேய், சீக்கிரம் கொண்டாடா. இந்தாங்க தலைவரே. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போணும். உன் புருஷன் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை எடுத்து நீங்க ரெண்டு பேரும் நெத்தியில பூசிட்டு போங்க. டேய், தீப்பெட்டியை கொடுங்கடா. டேய், சீக்கிரம் கொடுங்கடா. தலைவரே, இல்ல தலைவரே. தலைவரே, இல்ல தலைவரே. ஐயோ, இல்ல தலைவரே. என்னடா நீங்க? போய் தீப்பெட்டியை எடுத்துட்டு வாடா. சரிங்க தலைவரே. அதான் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன்ல, என் குழந்தைய கொடுங்க. அதான் எரிச்சிட்டு கொடுக்குறேன்னு சொல்றல. நீ எரிச்சதுக்கு அப்புறம் கொடுப்பேன்னு என்ன நிச்சயம்? ஏமாத்திட்டேனா? நீ சொன்ன வாக்கு சொன்னபடி இருக்கணும். டேய், அந்த குழந்தையை கூட்டி வாடா, போடா. தேவிமா, இந்தாங்க தலைவரே. குர்ரா. வண்டியில ஏறு சீக்கிரம். என்ன திறக்க மாட்டேங்குது? ஐயோ, ஐயோ, அம்மா எரியுதே. ஐயோ, 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 கொளுத்தி விட்டாங்களே. ஐயோ, மாஸ்க் மாட்டிட்டு என்ன கொளுத்திட்டீங்களே? படுபாவீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஐயோ, நான் சங்கர பாட்டியா, என்ன போய் கொளுத்துறீங்களே? அவ போலீஸ் புத்தி காட்டிட்டாடா. மறுபடியும் ஏமாத்திட்டாடா. போய் பிடிக்கடா. சரிங்க தலைவரே. ஏய், ஏய், உள்ள போ. டேய், பேசாம விலகிடு. எங்க தப்பிக்க பாக்குற? ஏய்,
தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? ஏய், ஏய். தேவிமா வா. ஏய். 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 ஏய், வா. தேவிமா. ஏய் ஏய். ஏய். போடா. தேவிமா. தேவிமா. தேவிமா என்னாச்சு? என்னாச்சு தேவிமா? தேவிமா. தேவிமா. வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? பெரியம்மா, வீட்டுக்கு வெளியில யாரோ சண்டை போட்டது, வீட்ல இருந்து குழந்தை காணாம போனது, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பெரியம்மா எனக்கு பயமா இருக்கு பெரியம்மா. கவலைப்படாத அசினி. அத துர்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டல்ல. துர்கா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவா. கடவுளே, குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். பெரியம்மா, துர்கா தான் ஃபோன் பண்றா. தேவிய கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அட்டென்ட் பண்ணி பேசு. ஹலோ துர்கா, தேவி கிடைச்சிட்டாளா? தேவிமா இப்ப ஏன் கூட தான் இருக்கா. ஆ, என்னாச்சு? இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. பெரியம்மா, தேவி இப்ப துர்காவோட தான் இருக்காளா? ரொம்ப சந்தோஷம். நான் கும்பிட்ட கடவுள் எனக்கு கைவிடல. துர்கா இப்ப தேவி எங்க இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஹாசினி, இப்ப நீ உடனே கிளம்பி ஆழ்வார் திருநகர்ல இருக்கிற 24 hours ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. ஏன் என்ன சொல்ற துர்கா? ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன் என்னாச்சு? தேவிமாக்கு ஏதோ பிரச்சனை இல்லல்ல? நான் அதெல்லாம் நேர்ல சொல்றேன் ஹாசினி. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வா. இல்ல, நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு துர்கா. தேவிமா நல்லா இருக்காளா இல்லையா? தேவிமாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா, சரியா? நான் அங்க சொல்றேன். பாய். என்னாச்சு அசினி? இல்ல என்னன்னு தெரியல பெரியம்மா. துர்கா என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர சொல்றா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வர சொல்றா? தேவிமாக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? நல்லா இருக்கான்னு தான் துர்கா சொல்றா. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பெரியம்மா. நானும் வரேன். இல்ல வேண்டாம் பெரியம்மா, நீங்க வீட்லயே இருங்க. நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பா ஃபோன் பண்றேன். சரியா? சரி, கிளம்புறேன். பத்திரம்.